என் ஐயாவை என் கண்ணு முன்னாடி அடிச்சிட்டேல, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? மூணாவது மனுஷனுக்காக கட்டின பொண்டாட்டிய அடிச்சாலே தப்பு. நீங்க மருமகளையும் அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வரீங்க. நான் திருப்பி அடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? கிருஷ்ணனை போய் இப்படி தள்ளி விட்டியப்பா. சும்மா ஓவரா நடிக்காதயா. இப்படி எல்லாம் நடக்கணும் தானே எதிர்பார்த்தேன். இப்ப நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? திருப்தியா உனக்கு? ஐயோ அவந்திகா, என்னவா நீ இப்படி பண்ணிட்ட? என்ன இருந்தாலும் மாமனார் பிடிச்சு இப்படி தள்ளி விடலாமா? இனிமே ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் முஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டு எப்படிமா இருக்க முடியும்? குன்னானி வாய மூடி. நான் எதுக்கு இனிமே இந்த வீட்ல இருக்க போறேன்? என்னைக்கு மருமகன்னு கூட பார்க்காம அடிக்கிறதுக்காக கைய வாங்கினாரோ அப்பவே இந்த வீட்டுக்கும் எனக்கும் உள்ள உறவு அறுந்து போச்சு. இவ்வளவு நாள் இவர் பண்ண அதிகாரத்தெல்லாம் பெரிய மனுஷன் சீப்பா நடந்துக்கிறாரு, போய் தொலைவிட்டோன்னு போயிட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு ரோஷன் கிட்ட குடும்பத்துல நான் பிறக்கல. இதுக்கு மேல இந்த வீட்ல நான் காலே வைக்க மாட்டேன். அவந்திகா கொஞ்சம் நில்லுமா. அப்படி எல்லாம் அவசரப்பட்டு போகாதமா. நாளைக்கு இந்த குடும்பத்தை பத்தி ஊர்ல எல்லாரும் பேசி சிரிப்பாங்களே. சிரிக்கட்டும். மருமகளை கை நீட்டி அடிக்க வந்தாரு, மருமக ரோஷக்காரி கிளம்பி போயிட்டான்னு எல்லாரும் பேசட்டும். அப்பவாச்சும் இந்த மனுஷனுக்கு உரைக்கிறான்னு பாப்போம். ஐயோ அவந்திகா வேண்டாம். அவந்திகா கோவத்துல எந்த முடிவு எடுக்காதமா. உமா வந்துட்டோம், அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. இத பார், இத பத்தி இவரோட சம்சாரத்துக்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. முடிஞ்சா அவங்களே இந்த பெரிய மனுஷனுக்கு புத்தி சொல்ல சொல்லு. நான் போறேன். அவந்திகா ஐயோ எத்தனை ரத்தம் மண்ணிலே சிந்தி யாரானதோ நேற்று ஆயினும் அடியே அவந்திகா, உனக்கு இது வேணும்தா. எப்படியோ நான் நினைச்சது நடந்து போச்சு. பூத்துதான் இங்கே கை வீசுதே காற்று. நூற்றாண்டு ஆனாலும் யார் மாண்டு போனாலும் சாகாமல் இங்கே வீசும் அன்பின் வாசமே. கிருஷ்ணா, 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 என்னால இவ்வளவு பிரச்சனை. இங்கே நன்மை செய்யும் தெய்வமே. வானவில்லின் சாயம் போனதென்ன மாயம். மாறிவிடும் யாவும் நெஞ்சே நெஞ்சே. நம்ம கஷ்டப்பட்ட போது கூட யாரும் நம்மளை கேவலப்படுத்தினதே இல்லையடா. இப்படி ஒரு கேவலம் நடந்து போச்சே. டேய், திரும்ப திரும்ப அதே நினைச்சு பேசிட்டு இருக்கியடா. அதை மறக்கணும்னு சொல்லிட்டு தான்டா நான் இவ்வளவு தொலைவு கூட்டு வந்தேன். எப்படிடா மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? வீட்டுக்கு வாழ வந்த மருமக என் கைய புடிச்சு வளைச்சு என் சட்டைய புடிச்சு கீழே தள்ளிட்டாளேடா. இவ்வளவு நாள் பொழைச்ச பொழப்புக்கு இனி என்னடா மரியாதை இருக்கு? போச்சுடா, எல்லாம் போச்சுடா. குருகுலம் மாதிரி என் வீடு இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு குடம் பால்ல துளி விஷத்தை கலந்த மாதிரி இவ வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாடா. பொண்ணு பார்க்க போனப்பவே தனி குடுத்தனம் போனோன்னு சொன்னவதானடா இவ. அப்பவே என் மனசு ஒப்பல. ஆனா அன்பால திருத்திருவேன்னு உமா சொன்னா. திருத்த முடிஞ்சதா அவளால? நீயும் எத்தனையோ பிரச்சனைய மனசு விட்டு சொல்லி இருக்க. நான் ஆறுதல் சொல்லி உன்னை தேத்தி இருக்கேன். இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியலடா. எல்லாம் தலையெழுத்துன்னு நினைச்சுக்க வேண்டியதான். சரி, இப்போ அதையே நினைச்சிட்டு இருக்காதடா. நம்ம வேற ஏதாவது பேசுவோம்.
வேற ஏதாவது பேசிட்டு வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடுமா ஐயாவு? அத்தை என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. அவ ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்த்து பேசுறதையும், எனக்கு எதிர்த்த மாதிரி கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துருந்ததையும், நடராஜ் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் மென்னு முழுங்கிட்டு இருந்தேன். நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவ ஹாலில் உட்காந்துருந்தா நான் அப்படியே திரும்பி போயிடுவேன். அதையெல்லாம் மாமனார் நம்ம மேல மரியாதையா இருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் வெளியில சொன்னா நமக்கு தாண்டா வெக்க கேடு. இவ புருஷனை இவ நீ வா போன்னு சொல்லுவானா, ஆனா அவன் இவளை வாங்க போங்கன்னு சொல்லுவானா. எந்த வீட்லயாவது இப்படி நடக்க மாட்டா. இத சொன்னா உமா அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லைன்னு எனக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவா. 4 பேரும் பசங்களா போயிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா, அவளை மருமகளா நடத்தக்கூடாது, ஒரு மகளா தான் நடத்தணும்னு உமா என்கிட்ட சொல்லுவா. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதில் மரியாதையை காட்டிட்டா பாத்தியா? டேய், என் பசங்க கிட்ட எல்லாம் என்ன எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்ததை விட உன்னை எப்படி மதிக்கணும்னு தாட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்திருப்பாங்களா? மாமான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியிருப்பாங்களா? ஆனா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ஒண்ணு அடாதடா, என் கண்ணு முன்னாடியே ஒண்ணு அடிச்சுட்டாளுடா அவ. விடுடா, அவங்க அப்பாவுக்கு பணம் கிடைக்காம பண்ணிட்டேன்னு அவளுக்கு என் மேல கோபம். ஏதோ தெரியாம செஞ்சிட்டாடா. என்ன அடிச்சதை பத்தி நான் கோவப்படலடா, அவ அடிச்சதுனால நான் என்னடா குறைஞ்சு போயிட்டேன். எப்படி அப்படி சொல்ல முடியுது? வேற எவனாவது அடிச்சிருந்தா நான் அப்படி விட்டுருப்பேனா? கைய வெட்டியிருப்பேன். மருமகளா போயிட்டாலேன்னு தான் பேசாம விட்டுட்டேன். டேய், நீ எங்கடா சும்மா இருந்த? கைய ஓங்கிட்டு தானடா வந்த. ஒரு மேனேஜருக்காக அடிக்க வரியான்னு தான் அவ ஆத்திரப்பட்டா. என்ன ஆத்திரப்படாதேன்னு சொல்றேன், ஆனா நடந்ததெல்லாம் ஒன்னால மறக்க முடியுதா? எல்லாத்தையும் சொல்ற பத்தியா? எது நடந்தாலும் எப்படிடா ஒதுத்து போட்டு போக முடியும்? அப்புறம் மான ரோஷத்துக்கு என்ன அர்த்தம்? எதுக்குடா அப்புறம் உப்பு போட்டு சோர்த்திங்கணும்? அந்த பொண்ணுக்கு புத்தியே அவ்வளவுதான்டா. என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சிடுச்சுடா. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? பழிக்கு பழி அந்த பொண்ணை தண்டிக்கணும்னு சொல்றியா? என்ன செய்யறதுன்னு தெரியாம தாண்டா பிரம்ம பிடிச்ச மாதிரி நான் அப்படியே இருந்தேன். இதுக்கு மேல நான் எது பேசினாலும் நம்ம மேல தப்பாயிடும், பதிலுக்கு ஏதாவது செஞ்சா குத்தமாயிடுமேன்னு தான் போன மாதிரி நான் கிடந்தேன். என்னத்த கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலடா. எல்லார் மூஞ்சிலையும் எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நடந்தது எதையும் யாருக்கிட்டயும் மூச்சு விடக்கூடாதுன்னு ஈஸ்வரி கிட்டயும் லக்ஷ்மி கிட்டயும் சொல்லியிருக்கேன். அதை பத்தி யோசிக்காதடா. வாடா, வீட்டுக்கு போலாம். ஏண்டா போன்ல யாரு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு? ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது. டேய், ஒரு முக்கியமும் இல்ல. அந்த பைத்தியக்காரி ஈஸ்வரி தான் அடிச்சிட்டு இருக்கா. எடுக்கலன்னா விட வேண்டியதானே? எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாது. ஐயோ, ஈஸ்வரி, என்னாச்சு? தள்ளியா அவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இத்தனை தடவை அடிக்கிறாளே, ஏதாவது உயிர் போற விஷயமா இருக்கும்ன்ற அறிவு வேண்டாம் அவருக்கு? எவ்வளவு திட்டம் போட்டு இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் புருஷனே கெடுத்துருவான் போல் இருக்க. கிருஷ்ணனை தனியா விட்டாதானே நடந்த அவமானத்தை நினைச்சு அவனுக்கு ஏதாவது வந்து தொலையும், இல்ல சத்து தொலைவான். உன் புருஷனே கூட இருந்து காபந்து பண்ணி காப்பாத்திடுவான் போல் இருக்க. நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் விடாம அடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். எடுக்க மாட்டேங்கிறாரே. சொல்றதுக்கெல்லாம் எசப்பாட்டு பாடிட்டு இருக்காம திரும்ப திரும்ப ஆடி. அத்தை போனை கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். டேய், இவனுக்கு வரணி போன் அட்டன் பண்ற. என்ன விஷயம்னு கேள்ற.
ஏண்டி சனியன போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானே? எதுக்கு இப்படி விடாம அடிச்சு என் உயிரை வாங்குற? ஐயோ என்னங்க கோச்சுக்காதீங்க, எங்க இருக்கீங்க? நம்ம பேர குழந்தைக்கு வயித்தாலையும் வாயாலையும் போய்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் கிட்ட போன கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வீட்டுக்கு போக நான் தான் வரணுமா? அதுக்குன்னு ஒரு அப்பா இருக்கானே தண்டத்துக்கு, அவனை கூட்டிட்டு போக சொல்லு. கிருஷ்ணனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசல நான் இங்க வந்திருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாத. அதனால ஒரு விவசாய கிட்டவருங்க, அவர் எங்க போனாருன்னே தெரியல. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. ஏய், எதுக்குடி இப்ப உப்பாரி வைக்கிற? ஒன்னும் ஆயிடாது. நீயே ஒரு ஆட்டோ புடிச்சு பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. என்னால இப்ப வர முடியாது. வெயிடி போன. புத்தி கட்டவ. இப்ப என்னங்க பண்றது? அவனை தூக்கி போட்டு ஓட. அவன் வரமாட்டான விட்டுருவியா நீ? அவன் அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எதுவும் நடக்காது. பரவை அவனை. ஏய், போன் எடுத்து நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பு. டேய், இந்த நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு எப்படா கிளம்புறது? எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. நீ கிளம்பு. டேய் கிருஷ்ணா, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுவல்ல? வீட்டை விட்டா எனக்கு வேற என்னடா நாதி இருக்கு? சீக்கிரம் போயிடுவேன். நீ முதல்ல குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. போ. போடா. ஈஸ்வரி தான் மறுபடியும் கூப்பிடுறா. போ. அவ ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் இப்படிதான் உசுறு போற மாதிரி பேசுவா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கா இவ்வளவு தடவை போன் அடிப்பா? இல்ல, போன் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு கிளம்பு. கிருஷ்ணா, போன் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு முதல்ல நீ கிளம்புடா. ஹலோ, ஏய், நான் கிளம்பிட்டேன். வெயிட் போன. அப்பா, ஓகேவா வந்துடுறாரா? இந்த பாரு ஈஸ்வரி, அவன் வரத்துக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போ. எப்படியாவது சமாளிச்சு அங்கேயே பிடிச்சு வை. இல்லனா திரும்ப அவன் வீட்டை விட்டு கிளம்பிட இல்ல இல்ல, போறான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வரேங்கய்யா, வரேங்க. ஐயோ, மாமா, சரிங்க வாங்க, வா. சார். வரகையா வரகையா. அத்தத்தை இருங்க இருங்க. என்னய்யா? ஐயா, உங்க வேலையை தானே போறோம், அதனால உங்க காரை அனுப்புங்க. டேய், ஐயா இருங்க இருங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு? இப்ப பாருங்க, போடா. இந்த ஜம்பு என்ன ஓ. வேகமா ஓடுறது மட்டும் பாருங்க. மாப்பிள்ளை, அத்தை, வாங்க அத்தை, வாங்க. விடுறாருயா? என்னடா? போ. கிருஷ்ணா, ஏய், எனக்கு நம்ம இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லடா. நான் பாத்துக்கிறேன்டா. நீ கிளம்பு. சீக்கிரமா நீ வீட்டுக்கு போயிடுவல்ல? கண்டிப்பா போயிடுவேன். போயிட்டு வா. சரிடா, சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடுறா. டேய், வீட்டுக்கு போனோன்னு போன் பண்ணு. மறக்காம கண்டிப்பா போன் பண்றா. இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. ஆமா அத்தை. லக்ஷ்மி, அம்மா, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. பயத்தையும் வேதனையையும் தெய்வத்தோட சன்னதியில இறக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் ஆசுவாசமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுமா. உங்க மாமா வந்திருந்தா பிரசாதம் கொடுத்திருக்கலாம். டிடியை கொடுத்துட்டு வரதுக்கா இவ்வளவு நேரம்? புது பிசினஸ் விஷயமா என் அப்பா கூட எங்கேயாவது வெளியே போயிருப்பாரோ என்னமோ. இல்ல இல்ல, அப்படி போயிருந்தா கூட என்கிட்ட சொல்லாமையா போயிருப்பாரு? ஐயோ, நாம ஹோமத்துல இருந்தப்போ நான் போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை கூப்பிட்டுருப்பாரோ? இல்லையே. பூமிகா, கவிதா, இங்க வாங்க. 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியவே கூடாது. சரியா? நாங்க சொல்ல சரியா மாட்டோம் கவிதா? அத்தை. சொல்ல மாட்டோம் அத்தை. சொல்லக்கூடாது. லக்ஷ்மி, அவந்திகா எங்க? இன்னும் வரலையா? வந்துட்டு திரும்பி போயிட்டாங்கம்மா. வந்துட்டு திரும்ப போயிட்டாளா? எங்க எங்க போனா?
ஐயோ என்ன லக்ஷ்மி லட்சுமி அக்கா ஏன் அழற? என்னாச்சுக்கா? என்னாச்சு அவளுக்கு? ஏன் அழறீங்க? ஏன் லக்ஷ்மி அழுதுட்டு இருக்க? ஏய், அழாம விஷயத்த சொல்லு. என்னாச்சு? உன்னை அவந்திகா திட்டினாளா இல்ல அடிச்சாளா? அப்புறம் என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனை? ஐயாவும் வந்துட்டு போயிட்டாருமா. அதுக்கு நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம ஐயாவுக்கும் அவந்திக்கு அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டை ஆயிடுச்சுமா. அவந்திக்கு அம்மா கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்கம்மா. ஐயோ ஐயோ, என்ன லக்ஷ்மி சொல்ற? எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க? அவந்திகாவோட அப்பாவுக்கு பணம் கொடுக்க நம்ம ஐயா பணம் கொண்டு போனாரா. ஐயாவும் சார் அங்க போய் ஏதோ சொல்லி நம்ம ஐயா பணம் கொடுக்காம திரும்ப கொண்டு வந்துட்டாராமா. அவந்திகா அம்மா ஐயா கிட்ட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இனிமே இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. திருத்தவே மாட்டேன். இதுக்கு மேல என்ன எதுவுமே கேட்காதீங்கம்மா. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சத்த. அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. அவ அங்கேயே கிடக்கட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். பூமிகா, அவ கோச்சுக்கிட்டத தப்புன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் சொல்லியும் இவர் எதுக்கு கொண்டு போன டிடிய திரும்ப கொண்டு வரணும்? பணம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்திடுவாங்கன்னு அவந்திகா சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்ப பாரு, கடைசியில அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல. ஐயாவோ அப்பா காரணம் இல்லாம அதை தடுத்திருக்க மாட்டாரே அத்த. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் கவிதா. அந்த பணத்தை அவங்களுக்காக நம்ம எடுத்து வச்சிட்டோம்ல, அப்ப அது அவங்க பணம். திருப்பி நாம அதை எடுத்துட்டு வர்றது தப்பு. இப்ப பாத்தியா, வாழ வந்த பொண்ணு கோச்சிட்டு போற அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. கடவுளே, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி, நீங்க இருங்க, நான் போய் பேசி அவந்திகாவை கூட்டிட்டு வரேன். அத்த 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 நில்லுங்க. அத்த 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 என்ன? வேண்டாம், போகாதீங்க. நீங்க போகாதீங்க. நீங்க எப்ப பாரு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரீங்க. அதனாலதான் அவ எப்பவுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. என்னவா இருந்தாலும் அவ கோச்சிட்டு போலாமா. அவளுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். வரணும்னா அவளே வரட்டும். இத பாரு பூமிகா, அவ சின்ன பொண்ணுமா. அவ தப்பு பண்ணா நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அவ கூட போட்டி போடக்கூடாது. நான் அவளை விட சின்ன பொண்ணு தானே அத்த. எனக்கு அவள மாதிரி புத்தி எல்லாம் வரலையே. ஆமா, சரிதான். என்ன பண்றது, அது அவ கேரக்டர். கவிதா, உங்க மாமாவும் நட்ராஜும் வரதுக்கு முன்னாடி நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன். அத்த சரி, நாங்களும் வரோம் அத்த. வேண்டாம் பூமிகா, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அம்மா அவங்கள கூப்பிட போறாங்க. அந்த வனபத்ரகாளி நம்ம அம்மா கிட்டயும் அவ ராங்கித்தனத்தை காட்டாம இருக்கணுமே. கடவுளே. என்ன அந்த கிருஷ்ண குடும்பத்துல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? அவங்க சொல்றதை கேட்டு வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ல யாராவது கை வச்சிங்க, சுட்டு பொசுக்கிடுவான் பொசுக்கி.